உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீ இப்ப கிளம்பு. ஒரு 5 மினிட்ஸ்ல பணம் உன் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அது 5 நிமிஷத்துல பணம் வரலன்னா நான் திரும்பவும் வருவேன். அபிஷேக், யார் கூட பேசிட்டு இருந்த? யாரும் இல்லையே. இல்ல, எனக்கு யாரோ பேசின சத்தம் கேட்டுச்சு. அது ஃபோன்ல பேசிட்டு இருந்தேன். ஓ, ஓகே, சாப்பிடவா? யார்கிட்டயோ பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா போன்ல பேசிட்டு இருந்தேன்னு சொல்றாரே. சார், ஃபைல்ஸ்ல கொஞ்சம் சைன் பண்ண வேண்டியிருக்கு. நீங்க லீவுன்னு சொன்னாங்க, அதனால தான் நானே கிளம்பி வந்தேன். அம்மா சரி கொடுங்க. இந்தாங்க. என்னண்ணா இது? உங்களை அந்த கடையில வாங்காதீங்க வாங்காதீங்கன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். இவன் விலையை ஏத்தி வச்சு விற்பான். இது பாருங்க, இந்த காய் உங்களுக்கு 100 ரூபாவா? 75 ரூபாய் கூட இருக்காது. இப்படி 25 ரூபாய் ஏமாந்திருக்கீங்களே. இல்லம்மா. என்ன மதுமிதா, என்னாச்சு? ஏன் இவ்ளோ டென்ஷனா பேசிட்டு இருக்க? பின்ன என்ன பாட்டி, 25 ரூபாய் கூட வச்சு இவர்கிட்ட ஏமாத்தி வித்திருக்காங்க. இவரும் அதை வாங்கிட்டு வந்திருக்காரு. என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல. இவன் 25 ரூபாய் ஏமாந்துட்டானா. அத மதுமிதாவால தாங்கிக்க முடியல. அதான் பிரச்சனை. ஒரு 25 ரூபாய்க்கா திட்டிட்டு இருக்கீங்க? என்னங்க நீங்க? நான் பணத்துக்காகவா திட்டுறேன்? அதுக்கு இல்லைங்க, நம்மள யாராவது ஏமாத்த இடம் கொடுக்கலாமா? அது தப்புங்க. எதுக்கு சிரிக்கிறீங்க? இல்ல சார், மேடம் 25 ரூபாய்க்கு இப்படி பேசுறாங்களே. 25 கோடியை அசால்ட்டா நம்ம விட்டுட்டோம். அது தெரிஞ்சா மேடம் என்ன சொல்லுவாங்களோன்னு யோசிச்சு பார்த்தேன். சிரிப்பு வந்துருச்சு. ஹலோ, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? சரி, கையெழுத்து போட்டாச்சுல, நீங்க கிளம்புங்க. சரிங்க சார். இருங்க, அந்த 25 கோடியை பத்தி முழுசா சொல்லிட்டு போங்க. எதுக்கு இப்ப அந்த 25 கோடி இவ கிளறா? அதுதான் தெரியல. இரு, என்ன நடக்குதுன்னு பாப்போம். சார், நீங்க சொல்லுங்க சார். அட, அவரையும் பாக்குறீங்க, நீங்க சொல்லுங்க. மேடம், அன்னைக்கு 1 கோடி ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல போட்டதுக்கே நீங்க விடவெடுத்து போயிட்டீங்க. ஆனா சார ஒருத்தன் 25 கோடி ரூபாய் ஏமாத்திட்டான்னு தெரிஞ்சும் கூட அவனை தண்டிக்க கூடாதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். என்ன இது அநியாயமா இருக்கு? அப்ப 25 கோடி ஏமாத்தினவன சும்மாவா விட்டீங்க? மேடம், சார் சொல்றதை தானே நாங்க செய்ய முடியும். சார் சொல்லட்டோங்க, நீங்க உடனே சரின்னு சொல்லிடுவீங்களா? என்ன எதுன்னு கேட்க மாட்டீங்களா? மது, இப்ப எதுக்கு இந்த பிரச்சனை? விடுங்க. என்னது விடணுமா? நீங்க கஷ்டப்படுற ஒருத்தனுக்கு 50 கோடி இல்ல 100 கோடி கூட கொடுங்க, அது பிரச்சனையே இல்ல. அத பத்தி நான் கேட்கவும் மாட்டேன். ஆனா ஒருத்தன் நம்மள ஏமாத்திருக்கான், நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கான். அவனை எப்படி நீங்க சும்மா விடலாம்? நீங்க கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுங்க, இல்ல யார்கிட்ட வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடுங்க. அந்த பணத்தை நீங்க திருப்பி மீட்டே ஆகணும். அப்பாவியா இருக்கலாம் கௌதம், ஆனா ஏமாளியா இருக்க கூடாது. இல்லங்க, அவனை வேலையை விட்டு அனுப்பியாச்சு. அதனால என்ன, இங்கதானே இருப்பான். கூப்பிடுங்க, கூப்பிட்டு அவன் கிட்ட பணம் எங்க இருக்குன்னு கேளுங்க.
மதுமிதா, நீ எதுக்குமா ஆபீஸ் விஷயத்துலலாம் தலையிடுற? எல்லாம் மாப்பிள்ளை பார்த்துக்குவாரு. மதுமிதா, நீ சமையல கவனிச்சியா, டிவியில சினிமா சீரியல் பார்த்தியான்னு ஜாலியா இரு. ஆமா, நீங்க எதுக்கு இதுல தலையிடுறீங்க? ஏய், என்னடா ஆளாளுக்கு இவ ஏன் தலையிடுறான்னு கேக்குறீங்க? இவ தலையிடாம வேற யார் தலையிடுவாங்க? இவளுக்கு கேட்க எல்லா உரிமையும் இருக்கு. இன்னும் சொல்ல போனா இவளுக்கு தான் எல்லாரை விடவும் உரிமை ஜாஸ்தி. என்னடா கிளவி கேட்ட போட்டா? கௌதம், ப்ளீஸ் நீங்க இதுல தலையிடாதீங்க. நானே இதை டீல் பண்ணிக்கிறேன். பணத்தை ஏமாத்திட்டு அவ்வளவு பணத்தை என்ன பண்ணிருக்க போறான்? கண்டிப்பா அது அவன்கிட்ட தான் இருக்கணும். அவனுக்கு டைம் கொடுப்போம், பணத்தை திருப்பி கொடுக்க சொல்லுவோம். கொடுத்தானா அவனுக்கு நல்லது, இல்லைன்னா அதை எப்படி வாங்கணுமோ அந்த மாதிரி வாங்கிக்க வேண்டியதுதான். ஏங்க, எதுக்கு அதெல்லாம் வேண்டாம், சொன்னா கேளுங்க. இல்லைங்க, சாரி. எதிரிய கூட மன்னிச்சிடலாம், ஆனா நம்பிக்கை துரோகிகளை மன்னிக்கவே கூடாது. மேனேஜர், நீங்க வாங்க, நான் என்ன செய்யணும்னு சொல்றேன். வாங்க. என்னடா இந்த மிடில் கிளாஸ் கார் இப்படி கிளம்பிட்டா? இப்ப யார் இவ்வளவு அந்த 25 கோடி கேட்க சொன்னது? இல்ல நேரம். எங்க அப்பா பணத்தை நான் எடுத்ததுக்கு இவ ரொம்ப பொங்குறா. ஆமா, இப்ப என்னடா செய்ய போற? தொடக்கூடாத பிரச்சனையை அவ தொட்டுட்டா அது அப்படியே விட்டுற முடியுமா? இனிமே பாரு விளையாட்ட. அவ ஆரம்பிச்ச பிரச்சனையை வச்சு அவளை அலற விடுற. நீ வேடிக்கை மட்டும் பாரு. முதல்ல நம்மள ஐடியா கேட்டானுங்க, இப்ப ஆளாளுக்கு ஐடியா பண்ணிக்கிறானுங்க. இப்ப நம்மள வேற வேடிக்கை பாருங்கிறான். இவ்வளவு நேரம் நான் அதைத்தானே பார்த்தேன். எங்க கொண்டு போய் விட போறானுங்களோ என்னைய. கௌதம், குட் மார்னிங் சார். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.